அஜய் தேவன் வந்து இப்போ சமீபத்துல ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அத நான் உங்களுக்கு எங்குமே பேசல. அத பத்தி சொல்றேன். அவர் அஜய் தேவ் என்ன சொன்னாரு, பேண்டமிக்கு பிறகு, கொரோனாக்கு பேண்டமிக்கு பிறகு மக்கள் வந்து எப்படி படங்கள பார்க்குறாங்கன்றது மாறி போச்சு. ஆ. அவர் என்ன சொன்னாரு, "தி எக்ஸ்போஷர் இஸ் இன்டர்நேஷனல்." அவங்களுடைய ஆடியன்ஸோட எக்ஸ்போஷர் இன்டர்நேஷனல் இருக்கு. அவன் கொரியன் படமும் பார்க்குறான், இட்டாலியன் படம் பார்க்குறான், ஜப்பனீஸ் படம் பார்க்குறான். அது மலையாளம், தமிழ், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு எந்த படம் வந்தாலும் ம். ஒரு வாரத்திலயும் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல வர அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, 24 புதிய படங்கள் பிரீமியர் அப்படின்னு. ஆமா. ஹிந்தியில தொடங்கி. ம். இப்போ அவங்களுக்கு இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, அதுல பெஸ்ட்டான படங்கள சூஸ் பண்ணி பார்க்குற, ம். ஃப்ரீயா பார்க்குற. ஃப்ரீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஆமா. நம்ம வந்து எல்லா படங்களையும் ஃப்ரீயா பார்க்க முடியும். அப்படின்ற மைண்ட் செட் வந்த பிறகு, ம். நான் எந்த மாரி கன்டென்ட்ட பார்க்க விரும்புறேன் அப்படின்றது இந்த படங்கள் அவங்கள தாக்கத்த ஏற்படுத்துது. ஓகே. இவங்க பார்க்க உலக சினிமா பார்க்க உலகன்னா தமிழ் சினிமா தாண்டி மீதி எல்லாமே உலக சினிமா தான். அந்த படங்கள பார்க்க அவங்களுடைய தாக்கம் வேற மாரி மாறிடுச்சு. அவங்க அந்த மாரி கன்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்போ தமிழ் சினிமால அந்த மாரி ஒரு படம் வரலன்னு வச்சுக்கங்களேன். ஒரு லப்பர் பந்து சூப்பர் டூப்பரா இருந்தனா கொண்டாடுறாங்க. ஒரு குடும்பஸ்தன் நல்லா இருந்தனா கொண்டாடுறாங்க. ஆவரேஜா ஓகே இருந்தனா வேணாம். ம். நான் ஓடிடில பார்த்துக்கிறேன்.